அதிமுக ஆட்சியில் மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீட்டால் ஏழை மாணவர்களின் கனவு நனவாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். விடியா ஆட்சியில் நீர் மேலாண்மை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் படிக்கிறாங்க. அப்படி 41% படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். நான் அம்மாவுடைய அரசு நான் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2018-19 வெறும் 9 பேர் தான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவை இந்த நிலையை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை விடியா அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என உறுதி. அடிப்படையில் தான் அம்மா இருக்கின்ற பொழுதே காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தோம். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறுகின்ற பொழுது அந்த நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி கடலில் கலக்கின்ற அந்த நீரை இந்த வறண்ட பகுதியில் சுமார் 5 மாவட்டம், நீ பார்த்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், இன்றைக்கி ராமநாதபுரம், இப்படி வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற இந்த தொழிலாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். 2021 விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக காட்டமான குற்றச்சாட்டு. ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் தங்கியுள்ள ஏழை எளிய ஆதி திராவிடர் மாணவர்கள் சொல்லொன்னா துயரத்தை அனுபவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளில் அவர்களுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது விடியா திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என மீண்டும் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை போக்க எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். சமூக நீதி என்று வாய்க்கிழிய பேசும் இந்த விடியா திமுக அரசில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் பல்வேறு அவலங்கள், சம்பவங்கள் பற்றி சரமாரி குற்றச்சாட்டு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் தமிழகத்தில் சாதி பாகுபாடுகள் இல்லை என பொம்மை முதல்வர் வெற்று பேச்சு. தமிழகத்தில் சாதி பாகுபாடுகள் அதிகரித்துள்ளதாக உண்மையை அம்பலப்படுத்திய விடியா கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா. தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் பொறியியல் சேர்க்கை முடிவடையும் நிலையில் 54,000 இடங்கள் காலியாக உள்ள அவலம். விடியா ஆட்சியில் 90% பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறை, போலி பேராசிரியர் என பல்வேறு பிரச்சனைகளால் பொறியியல் கல்லூரியில் சேர மாணவர்களிடையே தயக்கம். பொம்மை முதல்வர் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதை ஒப்புக்கொண்ட திமுக அமைப்பு செயலாளர். திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தான் பொம்மை முதல்வர் மீது அதிருப்தி ஏற்பட காரணம் என பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு வாக்குமூலம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலையை பொதுமக்களே நேரடியாக கடலில் கரைக்கும் அவலம். விடியா திமுக அரசு முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூருக்கு தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் 10 மாதமாகியும் கட்டித்தராத பொம்மை முதல்வருக்கு பாட்டு பாடி கோரிக்கை வைத்த மழலைகள். மரத்தடியில் வகுப்பு நடத்துவதை பாட்டாக பாடி பொம்மை முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை இடித்துரைத்து கோரிக்கை.
இடிந்த பள்ளியினை இடிந்த பள்ளியினை நீங்க விரைந்து கட்டுமையா இடிந்த பள்ளியினை நீங்க விரைந்து கட்டுமையா. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பெரிய தேர்பவனி. தேர்பவனி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை. சூழ்ந்திடும் வேளையிலே விடியல் தந்திடும் விடி வெள்ளியே இருளே சூழ்ந்திடும் வேளையிலே விடியல் தந்திடும். சென்னை பெசன்ட் நகரில் கோலாகலமாக நடைபெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 52ஆம் ஆண்டு தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே அரசு மதுபான கூடங்களில் சட்டவிரோதமாக படுஜோராக நடைபெறும் மது விற்பனை. லஞ்சம் வாங்கிக் கொண்டு மது விற்பனையை போலீசார் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட வாகனங்கள் ஓட்டுநரின்றி பயன்பாடற்று கிடக்கும் அவலம். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற அரசு பேருந்தில் தஞ்சாவூரில் ஏறிய பயணிகளிடம் உரிய கட்டணத்துக்கு பதில் 150 ரூபாய் கட்டாய வசூல் செய்த நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதம். நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வெடி வெடித்து உடல் சிதைந்து ஒருவர் உயிரிழப்பு. விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் வெடிப்பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம். விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வாகன போட்டிகள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் நர்சிங் கல்லூரி செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் தொடரும் பாலியல் வன்கொடுமையால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. கோவை மாவட்டம் உக்கடத்தில் போதையில் இருந்தவர் 3 பேர் கொண்ட கும்பலால் குத்தி கொலை. விடியா திமுக ஆட்சியில் போதையால் கொலை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சங்கரன்கோவில் அருகே அதிமுக முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவரின் கணவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் தொடர்ந்து நடக்கும் அரசியல் படுகொலைகளை தடுக்காமல் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கம். தருமபுரி பேருந்து நிலையத்தில் மதுபோதை இளைஞர்களால் ஒருவர் படுகொலை. விடியா ஆட்சியில் பேருந்து நிலையங்களுக்கு கூட செல்ல முடியாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடையாறு ஆற்றின் கரையோரங்களில் கொட்டப்படும் குப்பைகள் வெள்ள அபாயத்தை அதிகரிப்பதாக அதிர்ச்சி தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஆறுகளின் கரையோரங்களை தூர்வாராமல் விடியா அரசு அலட்சியம். சென்னை கிண்டி அருகே மியாட் மருத்துவமனை பகுதியில் கூவமாற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் அரசை விமர்சித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். தமிழ்நாட்டில் 250 மூளைச்சாவடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக உறவினர்கள் ஒப்புதல். மாநிலம் முழுவதும் 7000 பேர் உடல் உறுப்புகளுக்காக காத்திருக்கும் நிலையில் உடல் உறுப்புகள் தானத்தில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு.
சென்னையில் 3 புதிய EMU ரயில் சேவைகள் 5 ரயில்களின் பயண தூரம் நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் ரயில் நிலையத்தில் இருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூருக்கு புதிய புறநகர் ரயில்கள் இயக்கம். நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் துருப்பிடிக்கும் அவலம். குப்பை கிடங்கில் போடப்பட்டுள்ள புதிய இயந்திரங்களில் இருந்து பேட்டரி உள்ளிட்ட உதிரி பாகங்கள் திருடு போகும் நிலையில் விடியா திமுக மாநகராட்சி குரட்டை. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எதிரே தொடங்கப்பட்ட முதலாவது AC பேருந்து நிறுத்தம் கைவிடப்பட்ட கட்டமைப்பாக மாறிவிட்ட அவலம். குளிர்சாதன பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் கட்டப்பட்ட கழிவறையும் பல மாதமாக பூட்டப்பட்டே உள்ள நிலையில் விடியா அரசு கும்பகர்ண தூக்கம். இந்திய தேசிய தாத்தா பாட்டி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். வயதான சூழலிலும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைய தினத்தில் மரியாதை செலுத்தி ஆசி பெறுவோம். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்றுக்கான அறிகுறி இருப்பது கண்டுபிடிப்பு. தொற்று உள்ள நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். மணிப்பூர் மாநிலம் பல வருடங்களாக பல உயிர்களை பலி கொண்டு தற்போது ராக்கெட் தாக்குதல் வரை வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்தாமல் மைனாரிட்டி பாஜக அரசு திணறல். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர சமாதான பேச்சு என்று விளம்பரம் தேடுவதை விடுத்து உள்நாட்டில் கவனம் செலுத்த மக்கள் வலியுறுத்தல். மணிப்பூரில் புதிதாக நிகழ்ந்த கலவரத்தில் 7 பேர் உயிரிழப்பு. மலைப்பகுதியில் இருந்து ராக்கெட் மூலம் குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபடும் குக்கி சமூகத்தினர். பிரான்சில் நடைபெற்ற பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் தங்கம் வென்றார். தங்கம் வென்ற ஈரான் வீரர் சயாக் சடேக் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் வெள்ளி வென்ற நவ்தீப் சிங்கிற்கு தங்கப் பதக்கம். பிரான்ஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் காலை இழந்த ராணுவ வீரர் ஹொகாடோ சேமா குண்டு எறிதலில் வெண்கலம் வென்று சாதனை. தீவிரவாதிகள் வைத்த கண்ணி வெடியில் சிக்கி காலை இழந்த போதும் தன்னம்பிக்கையுடன் மனம் தளராமல் போராடிய வீரருக்கு குவியும் பாராட்டு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய பாராலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. நாளை நிறைவு விழா நடைபெறவுள்ள நிலையில் 7 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றி 29 பதக்கங்கள் உடன் 16வது இடத்தில் இந்தியா. யூடியூப் ட்ரெண்டிங்கில் நீடிக்கும் மலையாள மற்றும் தெலுங்கு திரைப்பட பாடல்கள். குருவாயூரம்பலா மற்றும் தேவாரா திரைப்பட பாடல்களுக்கு பலத்த வரவேற்பு.